பாவம் செஞ்சிட்ட பிறகு அவன் என்ன பண்றான் அப்படி பார்த்தீங்கன்னா, நல்லது செஞ்சு இந்த பாவத்தை இல்லாம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லி தாவீது மறைக்கிறான். இப்போ இவங்க என்ன பண்றாரு அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, உரியாவை நோக்கி, எப்பா நீ வந்துட்ட, நீ இப்போ வீட்டுக்கு போ. வீட்டுக்கு போகும்போது நீ உன்னை க்ளீன் பண்ணிக்கோ, உன்னுடைய ஒய்ஃப் கூட நீ போயிரு. ஆனால் அவன் போகும்போது தாவீது என்ன பண்ணுறான் தெரியுமா, அவன் இராணுவத்திலேருந்து வந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு எல்லா நன்மையான காரியங்களும், பெஸ்ட் திங்ஸ் எல்லாவற்றையும் கொடுத்து அனுப்புகிறான், நீ போ. ஆனால் இந்த உரியா எவ்வளோ உண்மை உள்ளவனாக இருக்கான் பாருங்களேன். இவங்ககிட்ட நம்ம பாடத்தை கற்றுக்கணும். என்ன தெரியுமா, என் ஊரே என் கூட இந்த சகோதரர்கள் எல்லாம் போராட்டத்தில் இருக்காங்க, நான் எப்படி என் மனைவியோட சந்தோஷமாக இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி அந்த சேவகர்களோட வாசல் அருகே படுத்து கொண்டானான். வேதம் எழுதப்பட்டிருக்கிறது. அப்போ ஒரு தப்பு செய்கிற ஒரு விசுவாசி நல்லது செஞ்சா அவன் தப்புலாம் போயிடுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா போகாது. இந்த ஒரு மிஸ்கன்செப்ஷன் நம்ம ஊரில் கூட பெரிய பெரிய பணக்காரங்கள், அரசியல்வாதி, நடிகர்கள்லாம் என்ன செய்வாங்க தெரியுமா, அப்படியே உதாரத்துவமாக போய் ஏழைங்களுக்கு அப்படியே உதவி செய்கிறதையே பார்க்கணுமே, அது கொடுக்குறது பார்க்கணுமே, அப்படியே நம்ம ஐயோ நல்லவங்களா இருக்காங்க. தன் பாவத்தை மறைக்கிறதுக்கு நல்லது செய்கிறான். அவனோட பிலீஃப் என்ன தெரியுமா, நான் இந்த நல்லதெல்லாம் செஞ்சேன்னா என் பாவம் ஒன்றும் இல்லாமல் போய்டும் அப்படின்னு சொல்லிட்டு. தாவீது செய்கிற மாதிரி தான் நம்ம உலகத்தில் எல்லாரும் செய்கிறாங்க.